Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4ல் 4th சம் அண்ட் 5th சம் வந்து பார்க்க போகிறோம். 4th சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அதாவது எஃப் சச் தட் என் டு என் அது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இப்போ என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1ங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1-to-1 ஆனால் ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை 1-to-1 ஃபங்க்ஷன்னுட்டு சொல்லணும், ஆனால் ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஆரோ டயக்ராம் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதனால் ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஆரோ டயக்ராம்லையுமே பார்த்தோம்னா இங்கே n to n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெண்டு சைடுமே நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்க போகிறோன்னு அர்த்தம். நான் ஒரு 1 to 10 எழுதிக்கிறேன். 9 வரைக்கும் தான் இடம் இருக்குது, 9 வரைக்கும் எழுதிக்கிறேன். 1 to 9 வரைக்கும் ரெண்டு சைடுமே வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இதில் ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 1. அப்படின்னா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1. அப்படின்னா 2 இன்ட்டு 1 என்னென்னு பார்த்தோம்னா 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1ஓட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 1ஓட 1 மேப் ஆகிருக்கு. அடுத்தது எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2ங்கிறப்ப 2 இன்ட்டு 2 மைனஸ் 1. 2 இன்ட்டு 2 வந்து 4. 4 மைனஸ் 1 வந்து 3. அப்படின்னா 2ஓட 3 வந்து எனக்கு மேப் ஆகும். அடுத்தது எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3ன்னு பார்த்தோம்னா 2 இன்ட்டு 3 மைனஸ் 1. 2 இன்ட்டு 3 வந்து 6. 6 மைனஸ் 1 வந்து 5. அப்படின்னா 3ஐயும் 5ஐயும் மேப் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் 4. நம்ம இஷ்டம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4ங்கிறப்ப 2 இன்ட்டு 4 மைனஸ் 1. 2 இன்ட்டு 4ங்கிறப்ப 8. 8 மைனஸ் 1 வந்து 7. அப்போனா 4ஐயும் 7ஐயும் மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாதுங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் தான் இருக்கும். அப்படின்னா 1ங்கிற ஒரு இன்புட்டுக்கு 1ங்கிற ஒரு அவுட்புட் தான் இருக்குது. 2ங்கிற இன்புட்டுக்கு 3ங்கிற ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அப்படின்னா இட் இஸ் 1-to-1 அப்படின்னு சொல்லியாச்சு. ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து மேப் ஆகிருக்கணும். அப்படி மேப் ஆகிருந்துச்சுன்னா தான் அது ஆன்-டு ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே பார்த்தோம்னா 2, 4, 6 இந்த எலமெண்ட்ஸ் எதுவுமே மேப் ஆகலை. வேறு எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் மேப் ஆக போகிறது இல்லை. அதனால் 2, 4, 6லாம் மேப் ஆகாமல் இருக்குது. ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்னென்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கோடொமைனில் எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே மேப் ஆகலை. அதனால் இட் இஸ் நாட் அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது 1-to-1 ஃபங்க்ஷன் ஆனால் ஆன்-டு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம சொல்லியாச்சு. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கேன். இதோட 4th சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது 5th சம் வந்து பார்ப்போம். இப்போ 5th சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அதை எஃப் சச் n to n கொடுத்துருக்காங்க. n to nங்கிறப்ப ஆரோ டயக்ராமில் டொமைனும் வந்து எனக்கு நேச்சுரல் நம்பர், கோடொமைனும் எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்து டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் மூலமாக அந்த ஃபங்க்ஷன் ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறப்ப ரெண்டு சைடுமே ஒரே நம்பர்ஸ் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 9 வரைக்கும் நான் எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ வந்து பார்த்தோம்னா கண்டிஷன் எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3. இதுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்படின்னா 1 ப்ளஸ் 3 வந்து 4. அப்படின்னா 1 ப்ளஸ் 4 வந்து எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 1ஐயும் 5ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்படின்னா 4 ப்ளஸ் 3 2 ப்ளஸ் 3 வந்து 5. அப்படின்னா 4 ப்ளஸ் 5 வந்து எனக்கு 9 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 4ஐயும் 9ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 2 வராது. 2ஐயும் 9ஐயும் தான் வந்து மேப் பண்ணணும்.
ஏன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம 2 தான் இன்புட் வந்து கொடுக்குறோம். அப்படின்னா 2வையும் 9ஐயும் தான் வந்து மேப் பண்ணியிருக்கணும். நான் தப்பாக 4ஐயும் 9ஐயும் மேப் பண்ணிட்டேன். இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட், அதாவது 1 2ன்னுட்டு எந்த இன்புட் வந்து கொடுத்தாலுமே அதுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் வருது. அதாவது 1க்கு 5ங்கிற ஒரு அவுட்புட் தான் வந்திருக்கு, 2க்கு வந்து 9ங்கிற ஒரு அவுட்புட் தான் வருது, 3க்கு வந்து நான் மேப் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்திருக்கும். சேமாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷனுங்கிறப்ப ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்குன்னா அதுபடி தான் வந்திருக்கு. அதனால் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.